welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் உருளைக்கிழங்கு இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வச்சு எப்படி சிம்பிளா ஒரு போண்டா பண்றது அப்படினு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். போண்டாக்கு ஃபர்ஸ்ட் நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இத நல்லா வேக வச்சு தோலை உரிச்சு இப்போ மசிக்க போறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் இந்த 2 உருளைக்கிழங்க மசிச்சிரலாம். நல்லா மசிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்க போறோம். பாருங்க 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கோட கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை வந்து பிசைஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ இதோட நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துடலாம். 15 சின்ன வெங்காயம் கிட்ட குட்டி குட்டியா வெட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த போண்டா. இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியா வெட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க ஃபர்ஸ்ட். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இது நல்லா உப்பு வந்து எல்லா இடத்துலையும் சேர்ற மாதிரி பிசைஞ்சிட்டோம். இப்போ இது வந்து நீங்க என்ன பதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்லெட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பதத்துல இந்த கையில இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு நீங்க வந்து பிசைஞ்சுக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் மாவெல்லாம் ஒட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 டிராப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்க போறேன். ஸோ ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். 2 டிராப் நீங்க தயிர் சேர்த்துருக்கனால 2 டிராப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே உங்களுக்கு போதுமா இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு போண்டாக்கு தேவையான மாவை. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான் பாருங்க. நம்ம வந்து மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சு ஃப்ரை பண்ண வேண்டியது மட்டும் தான் வேலை. ஸோ சிம்பிளாக ஈவினிங் டைமில் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா ஐடியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நீங்கள் சிம்பிளாக ஒரு 3 மினிட்ஸில் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம போண்டாக்கு போட்டுடலாம். குட்டி குட்டி பால்ஸா நீங்க பண்ணி கூட போடலாம். பாருங்க இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் மீடியம் ஹீட்லயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் உள்ளெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் குக்காய் கிடைக்கும். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் இதுக்கு மேலே நான் போட லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.